நிகழும் நல்லவைகளையும் தீயவைகளையும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சமூகத்தில் மாற்றப்பட வேண்டியவை, சீர்திருத்தப்பட வேண்டியவை, மக்களுக்கு கல்வி அளிக்க வேண்டியவை என எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. பல சமயங்களில் ஒரு சமூகத்தில் மக்கள் தானாக முன்வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் அல்லது ஒரு அரசு தானாகவே புரிந்து கொண்டு செய்ய வேண்டிய விஷயங்கள், அதற்கு கூட மிகப்பெரிய போராட்டங்கள் தேவைப்படுகின்றன, கண்டனங்கள் தேவைப்படுகின்றன, கோரிக்கைகள் தேவைப்படுகின்றன, ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று கேட்டால் அடிப்படையான பல விஷயங்களில் கூட இந்த சமூகம் என்பது உணர்வற்ற ஒரு சமூகமாக, புரிதலற்ற ஒரு சமூகமாக இருப்பதை நாம் பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது மனிதர்களுடைய அலட்சியம், மனிதர்களுடைய பொறுப்பின்மை, பிற மனிதர்களுடைய உணர்வுகளை பற்றிய அக்கறையின்மை, இது சமூகத்தில் பல்வேறு மட்டங்களிலும் மனிதர்களை ஒரு மிக மோசமாக நடத்துவதற்கும் அல்லது அவர்களுடைய நியாயமான உரிமைகளை மறுப்பதற்கும் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக உதவிகள் கிடைக்காமல் இருப்பதற்கும் காரணமாக அமைந்து விடுகின்றன. அதாவது ஒரு சமூகத்தில் சமூக பொறுப்புணர்வு சார்ந்து இருக்கக்கூடிய அறியாமைகள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சமூக பொறுப்புணர்வு என்றால் என்ன? அது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளுக்காக போராடுவது அல்லது ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை ஒரு நடத்துவது மட்டும் சமூக பொறுப்பு அல்ல. மாறாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு புள்ளியிலும் நாம் மற்ற மனிதர்களுடைய தேவைகளை, மற்ற மனிதர்களுடைய அக்கறைகளை நாம் கவனிப்பதுதான் சமூக பொறுப்பு. நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நம்மை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை அளக்கிறோம். அதாவது நமக்கு எதெல்லாம் கிடைக்கிறதோ அதுதான் சரியானது, அதைத்தான் நமக்கு கிடைக்கிற ஒன்று இன்னொருவருக்கு ஏன் கிடைப்பதில்லை என்பதை பற்றி நாம் எப்போதும் சிந்திப்பது கிடையாது. அதே போல நம்முடைய உலக பார்வை, நம்முடைய சௌகரியங்கள், நம்முடைய உடல்நலம், நம்முடைய தேவைகள் இவற்றை ஒட்டித்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய அத்தனை விதமான பொறுப்புகளும் தீர்மானிக்கப்படுகின்றன. ஆனால் சமூக பொறுப்பு என்பது அதுவல்ல. மாறாக எப்போதும் தன்னோடு சக மனிதர்களை இணைத்துக் கொள்வது, சக மனிதர்களுடைய தேவைகளை இணைத்துக் கொள்வது, இதற்கான ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் தொடர்ந்து ஏற்படுத்துவது, இதுதான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக நான் பார்க்கிறேன். சரி, இந்த மற்ற மனிதர்களுடைய தேவைகள் என்ன? அதை பட்டியலிட முடியுமா? அதை வரையறுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் மனிதர்களுடைய நலன்கள் ஒன்றுக்கொன்று தொடர்ந்து மாறுபடுகின்றன, முரண்படுகின்றன, தேவைகள் முரண்படுகின்றன. ஒவ்வொரு இடத்திலும் நாம் அல்லாத பிறருக்கு ஏதாவது ஒரு தேவை என்பது இருக்கிறது, மாற்றப்பட வேண்டியது ஒன்று இருக்கிறது. சமீபத்தில் சில இளைஞர்கள் என்னை சந்தித்தார்கள். அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு மாரத்தான் பந்தயம் ஒன்றை நடத்தப்போவதாகவும் அது பற்றிய செய்திகளை நீங்கள் பரப்புவதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டார்கள். நான் என்னவென்று கேட்டேன். ஆம்புலன்ஸிற்கு வழிவிடுவதற்காக ஒரு மாரத்தான் ஒன்றை நடத்தப் போகிறோம், அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக. அந்த எண்ணம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த நோக்கம் எனக்கு மிகவும் என்னை வசீகரிக்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்று கேட்டால், ஆம்புலன்ஸிற்கு வழிவிடுவது என்பது ஒரு அடிப்படையான ஒரு உணர்வு. ஆனால் பல சமயங்களில் நம்முடைய சமூகத்தில் அந்த உணர்வு இல்லை என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வந்திருக்கிறோம். நிறைய நேரங்களில் இந்த ஆம்புலன்ஸ் வண்டிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வழிவிடுதல் என்பதை பலரும் அது தங்களுடைய வேலை இல்லை என்பது போல நினைக்கிறார்கள். அந்த ஆம்புலன்ஸில் வரக்கூடிய ஒருவராக நாம் என்றைக்கு வேண்டுமானாலும் மாறலாம் என்கிற ஒரு உணர்வு அவர்களிடம் இல்லை. அப்போது சில இளைஞர்கள் முன்வருகிறார்கள், இதை எப்படி மாற்றலாம் என்று. மக்களிடம் அதை பற்றிய ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அதை பற்றிய எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த பதாகைகளை ஏந்தி கொண்டு ஒரு நாள் காலையில் அவர்கள் சாலைகளில் அவர்கள் ஓடுகிறார்கள், ஒரு மாரத்தான் பந்தயத்தை நடத்துகிறார்கள். இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்று கேட்டால், ஆம்புலன்ஸிற்கு வழிவிடுவது என்பது ஒரு அடிப்படையான ஒரு சிவிக் சென்ஸ், ஒரு அடிப்படையான ஒரு சிவில் சமூகத்தினுடைய ஒரு உணர்வு. ஆனால் அதை நாம் கற்றுத்தர வேண்டியிருக்கிறது, அதை நாம் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது, அதை சொல்லித்தர வேண்டியிருக்கிறது, அறிவுறுத்த வேண்டியிருக்கிறது. இந்த அறிவுறுத்தலை செய்ய வேண்டும் என்று நம்மில் பலருக்கும் தோன்றுவதில்லை. ஆனால் அதை சிலர் செய்ய முன் வருகிறார்கள். இப்படித்தான் ஒரு சமூகத்தினுடைய அதனுடைய உள்ளார்ந்த கல்வியை நாம் வளர்க்க முடியும், அதனுடைய ஒரு உள்ளார்ந்த ஒரு மனோபாவத்தை நாம் செழுமைப்படுத்த முடியும். அதே போல வேறொரு அமைப்பினர் என்னை சந்திக்க வந்திருந்தார்கள்.
அவர்கள் வேறொரு முக்கியமான கோரிக்கையை என்னிடம் சொன்னார்கள். அதாவது இந்த கடற்கரைகளில் அந்த சக்கர நாற்காலியை பயன்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் கடலுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பே அவர்களுக்கு இருப்பதில்லை. அவர்கள் பெரும்பாலும் அந்த கடல் தண்ணீரிலிருந்து வெகு தூரத்தில் தான் இருக்க வேண்டியிருக்கிறது. அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், வயோதிகர்கள், சக்கர நாற்காலிகளை பயன்படுத்தக்கூடியவர்கள், நீண்ட தூரம் மணலில் நடக்க இயலாத முதியவர்கள், இப்படி பலதரப்பட்டவர்கள், அதே போல் சிறு குழந்தைகளை அழைத்து வரக்கூடியவர்கள், அதாவது இந்த டிராலி போன்ற விஷயங்களை வைத்து அழைத்து வரக்கூடியவர்கள், இப்படி ஒரு சிறு பகுதியினர் எப்போதும் கடலில் இருந்து விலக்கப்பட்டவர்களாக, கடலினுடைய அனுபவம் அவர்களுக்கு புறக்கணிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று அதற்காக அரசிடம் ஒரு கோரிக்கை வைப்பதற்காக நாங்கள் கடற்கரையில் ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தப் போகிறோம், அந்த கையெழுத்து இயக்கத்தை நீங்கள் தொடங்கி வைக்க வேண்டும் என்று வந்து கேட்டார்கள். நான் அந்த அமைப்பாளரிடம் கேட்டேன், இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏன் ஏற்பட்டது, எதற்காக இதை நீங்கள் இந்த முயற்சியை எடுக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அந்த அமைப்பாளர் சொன்னார், அந்த காரணம் மிகவும் மனம் நிகழ்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தது. அவர் சொன்னார், என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் ஒரு மீனவ சமூகத்தைச் சேர்ந்தவர். அந்த அவருடைய ஒரு மகள், அவர் கால் நடக்க முடியாதவர், அவர் கடற்கரை பகுதியிலேயே அந்த மீனவர்கள் வாழக்கூடிய குப்பத்தில் தான் அவருடைய வீடு இருக்கிறது. அங்கே அந்த பெண்ணிடம் ஒரு முறை நான் ஒரு வீட்டிற்கு சென்றபோது, நீ கடலை எப்போது நீ பார்த்தாய் என்று கேட்டபோது அந்த பெண் சொன்னாராம், நான் சிறுமியாக இருந்தபோது பார்த்திருக்கிறேன் என்று. அதாவது கடற்புறத்திலேயே வாழக்கூடியவர்கள், கடற்கரையிலேயே வாழக்கூடிய அந்த பெண் கடலை பார்க்க முடியாது, கடலுக்கு செல்ல முடியாது, ஏனென்றால் அவரை யாராவது தூக்கி செல்ல வேண்டும். இந்த ஒரு அவலம் என்பது அவருடைய மனதை மிகவும் உலுக்கிவிட்டது. உடனே அவர் ஒரு சக்கர நாற்காலி இருந்தால் அந்த பெண்ணை நாம் அங்கு அழைத்து செல்லலாமே என்கிற ஒரு எண்ணம் அவருக்கு மனதில் வருகிறது. அப்போதுதான் அவர் யோசிக்கிறார், இதுபோல எத்தனை பேருக்கு இந்த எண்ணம், இந்த பிரச்சனை இருக்கும் என்று. உடனே இதற்கான ஒரு இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இப்படித்தான் சமூகத்தில் ஒருவருடைய பிரச்சனை, நாம் பார்க்கிற ஒரு தனிநபருடைய பிரச்சனை, அது ஒரு சமூக பிரிவினருடைய பிரச்சனை என்பதாக நம்முடைய மனதில் வருகிறது. இதை நாம் பார்க்கிற போது இது போன்ற விஷயங்களுக்காக ஒரு சக்கர நாற்காலி செல்லக்கூடிய ஒரு பாதையை ஒரு முக்கியமான கடற்கரைகளில் ஏதாவது ஒரு இடத்தில் அமைப்பது என்பது ஒரு சுலபமான ஒரு விஷயம். அவர்களுக்கு ஒரு சிறப்பு அனுமதியை வழங்கி அவர்கள் போய் வருவதற்கு. அப்படி அமைக்க முடியாவிட்டால் கூட மேலை நாடுகளில் என்ன செய்கிறார்கள் என்றால், மணலில் செல்லக்கூடிய வாகனங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட நம்முடைய கடற்கரைகள் பார்த்தால் கூட இந்த ரோந்து பணிகளுக்காக அப்படி மணலில் செல்லக்கூடிய வாகனங்கள் நீங்கள் நம்முடைய கடற்கரைகளில் நிறுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அது போன்ற வாகனங்கள் அதை வாடகைக்கு கூட கொடுக்க முடியும். அது யாராவது ஒரு அமைப்பை அதை செய்யும்படி கேட்கலாம். அரசே கூட அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். இதன் மூலமாக, அதாவது இன்க்ளூசிவ் சொசைட்டி என்று சொல்வார்களே, எல்லோரையும் எல்லாவற்றோடும் ஒருங்கிணைத்து கொள்ளக்கூடிய, இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் எப்போது உருவாக்குகிறோமோ அப்போதுதான் ஒரு சமூகம் நீதிமிக்க சமூகமாக இருக்க முடியும், சமத்துவமிக்க சமூகமாக இருக்க முடியும். இதற்காக நாம் பிரச்சனைகளை உற்று பார்ப்பது என்பது மிகவும் முக்கியம். நம்மை சுற்றி இருக்க மனிதர்களுடைய தேவைகளை உற்று பார்ப்பது என்பது மிகவும் முக்கியம். பல சமயங்களில் நம்முடைய கண்களை இறுக மூடிக்கொள்கிறோம், நம்முடைய சிந்தனையை இறுக மூடிக்கொள்கிறோம், நம்முடைய இதயங்களை இறுக மூடிக்கொள்கிறோம். இதன் காரணமாக நாம் உண்மையிலேயே எந்த ஒரு இடத்திலும், அது ஒரு ஆம்புலன்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு சக்கர நாற்காலியை பயன்படுத்துகிறவர் ஒரு கடற்கரைக்கு செல்வதாக இருக்கலாம், சமூக ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளை நாம் தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் அது பொது சமூகத்தினுடைய பொறுப்பு. அதற்கு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமையின் தடைகளை அகற்ற வேண்டும், நம்முடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய தடைகளை அகற்ற வேண்டும். அப்படி அகற்றுகிற போது எல்லோருக்குமான ஒரு வெளி, எல்லோருக்குமான ஒரு சமூகம், எல்லோருக்குமான ஒரு இடம் இங்கே உருவாகும். அந்த இடத்தை உருவாக்குவதில் நம் அனைவருக்குமே ஒரு முதன்மையான பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.